நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பாட்சாதி கோயிலுக்கு போயிருந்தேன். உனக்காக வேண்டிண்டேன். அதான் பிரசாதம் தரலான்னு பார்த்தேன். உனக்காக வேண்டிக்கலையா? இல்ல, உனக்காக கூட வேண்டிக்காம எனக்காக வேண்டிக்கிட்ட? அசடு. படிச்சு பாஸ் ஆகிற வாழ்க்கை வேண்டுதல் எதுக்கு? சாமியை சைலண்டா நினைச்சுட்டாலே போதும். ஆனா உன்ன மாதிரி ஆளுக்கு பெருமாளே கூட இருந்து கையை பிடிச்சி எழுதினாதான் ஆச்சு. இந்தா. அஞ்சு நிமிஷத்துல இத்தனை மாத்திரை சாப்பிடுற? அப்ப நிஜமாவே உனக்கு ஏதோ பெரிய பிரச்சனை தான். நான் எப்ப மாத்திரை சாப்பிட்டேன்? கடகடன் ஜெம் சாப்பிடுற மாதிரி வாயில போட்டியே. என்ன சிரிக்கிற? நான் ஜெம்ஸ் மாதிரி மாத்திரை சாப்பிடுறத நீ பாத்தியா? அது மாத்திரை இல்ல, ஜெம்ஸ் தான். ஜெம்ஸ் தான். வாயில போட்டுக்கோ, பாடிக்கு ரொம்ப நல்லது. ஓகே ஓகே, பல்பு வாங்கிட்டேன் தான். அதுக்குன்னு ஓவரா கலாய்க்க கூடாது. நான் உன்னை கலாய்க்கிறேன்னா? பாக்குறப்பெல்லாம் பாப்பா லாலி பாட்டு போட்டு நீ தான் என்ன கலாய்க்கிற. காமெடி பண்ணா கவலை நீ மறப்பண்ணா. நான் கவலையா இருக்கேன்னு யார் சொன்னது? இல்ல, இந்த மாதிரி நோய் வந்தவங்கலாம் வெளியே சிரிப்பாங்க, ஆனா உள்ளுக்குள்ள ஃபீல் பண்ணுவாங்க. தம்பி, ஓவர் இமேஜினேஷன் உடம்புக்கு ஆகாது, புரியுதா? உண்மையை சொல்லு, உனக்கு நிஜமாவே என்ன பிரச்சனை? நான் எப்படி சொன்னாலும் உனக்கு அது பொய் சொல்ற மாதிரி தான் தெரியும். கொஞ்சம் சீரியஸா இல்ல ரொம்ப சீரியஸா? இருந்திருந்து நான் உன் கண்ணில் போய் மாட்டுவேனா? இங்க பாரு, ஒழுங்கா உண்மையை சொன்னா இந்த விஷயம் நம்மளோட இருக்கும். இல்ல மொத்த காலேஜ் கிட்ட இந்த விஷயத்த சொல்லி ஓப்பா பாலாலியா குரூப்பா பாடுற மாதிரி பண்றேன். அண்ணன் இந்த மேட்டரை ஃபேஸ்புக்ல போட்டேன். நம்ம கிளாஸ் பாமால இருந்து ஒபாமா வரைக்கும் ஃபோன் பண்ணி துக்கம் விசாரிப்பாங்க. தேவையான்னு பாத்துக்கோ. உனக்கு எதுக்கு என் மேல இவ்ளோ அக்கறை? கூட படிக்கிற பொண்ணுக்கு உடம்பு சரியில்லைனா ஃபீல் பண்ண மாட்டாங்களா? இருந்தாலும் உன் தொல்லை கொஞ்சம் அதிகம் தான். சந்தோஷத்தை ஷேர் பண்ணா டபுள் ஆகும், துக்கத்தை ஷேர் பண்ணா பாதி ஆகும். என்ன இப்ப புரியுதுல்ல? புரியுது புரியுது. அப்ப என்கிட்ட என்னன்னு சொல்லு. ரொம்ப விளக்கம் கேட்காத. எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. அதுக்கு ஒரு ஆபரேஷன் பண்ணணும். பண்ணா 50-50 சான்ஸ். ஆபரேஷன் பண்ணலனா வண்டி ஓடுற வரைக்கும் ஓடும். அப்ப அந்த ஆபரேஷனை பண்ணி தொலைக்க வேண்டியதானே? ஒருவேளை 50-50 சான்ஸ்ல என் லைஃப் முடிஞ்சு போனா என்ன பண்றது? அதனால தான் முடிஞ்ச வரைக்கும் ஜாலியா இருக்கலாம். எப்போ உண்மையாவே முடியாம போகுதோ அப்போ அந்த 50-50 சான்ஸ் எடுக்கலாம்னு டிசைட் பண்ணிருக்கேன். ஆபரேஷன் லேட் பண்றதால லேட் பண்ணா பொழைக்கிற சான்ஸ் கம்மி ஆகலாம். 50-50ங்கிறது 70-30ஆவோ இல்ல 60-40ஆவோ ஆக சான்ஸ் இருக்கு. என்ன ஸ்வேதா இப்படி சொல்ற? ரிஸ்க் எடுக்கிறது என் வாழ்க்கையில அவசரப்பட முடியாது. கிடைக்கிற வரைக்கும் என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறேன்.
இதான் என் கண்டிஷன். சீரியஸ் தான், ஆனா சீரியஸ் இல்ல. ஏய், இப்ப எதுக்கு கண்ணுல தண்ணி வருது? இந்த அழுகாச்சி டிராமாலாம் போடுறதா இருந்தா என்கிட்ட வராது, ஓடி போயிடு. அது இல்ல. என் கண்டிஷன்லாம் இருக்கட்டும், உன் கண்டிஷன் எப்படி இருக்கு? ஏன் எனக்கு என்ன? எக்ஸாம்லாம் எப்படி எழுதிருக்க? ஒழுங்கா எழுதலன்னா எனக்கு முன்னாடி உன் கதை முடிஞ்சிரும். அப்புறம் நான் அழ வேண்டியதா இருக்கும். எனக்காக அழ ஒரு ஆள் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம்ல. சிரிச்சா என்ன அர்த்தம்? எக்ஸாமை ஞாபகப்படுத்தாதுன்னு அர்த்தம். ஸ்வேதா, உனக்கு ஒன்றும் ஆகாது. ஏன்பா, படிக்கிறது இன்ஜினியரிங், பார்ட் டைமா பாக்குறது டாக்டர் வேலையா? நான் சொல்றேன்ல, உனக்கு ஒன்றும் ஆகாது. எனக்கு என்ன வேணாலும் ஆகலாம், அததான் மெடிக்கல் சயின்ஸ் சொல்லுது. உன் தலைமுடிய கூட யாராலையும் டச் பண்ண முடியாது. இது என்னோட பர்சனல் நம்பிக்கை. ரிலாக்ஸ் ஆரு, எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். நான் ரிலாக்ஸ்டா தான் இருக்கேன். அப்புறம் என்ன, 2 பேரும் சேர்ந்து ஊர்ல இருக்க எல்லா அட்டலியுமும் பண்றோம். எனக்காக ஒன்னும் நடிக்கலையே. சேச்சே, கரெக்டான கம்பெனி கிடைக்காம தான் வெயிட் பண்ணேன். இப்ப நம்ம பின்றோம். 50 வருஷத்துல அழுதுகிட்டு செத்தவனும் இருக்கான், 5 நிமிஷத்துல அத்தனை சந்தோஷத்தையும் பார்த்தவனும் இருக்கான். எத்தனை பால் எடுத்தோன்றது முக்கியம் இல்ல, எத்தனை ரன் எடுத்தோன்றது தான் முக்கியம். Give me a 5. டெகுலா, எக்ஸாம்லாம் எப்படிடா பண்ண? என்னால முடிஞ்சதை பண்ணியிருக்கேன். இனிமேல் எல்லாம் அந்த கடவுள்கிட்ட தான் இருக்கு. என்னடா தமிழ் சினிமால வர டாக்டருமே பதில் சொல்ற? பேப்பர் மேல பிள்ளையார் சொல்லி, பிறை நட்சத்திரம், சிலுவை எல்லாம் போட்டிருக்கேன். ஏதாவது ஒரு தெய்வம் என்ன காப்பாத்தாமலா போயிரும். மேல புள்ளியா சொல்லி போட்டதெல்லாம் ஓகே, அது கீழே ஏதாவது எழுதுனியா இல்லையா? அது அதாவது டேய், உலகத்துல இருக்கிற எந்த சாமிக்கும் வெள்ளை பேப்பர்ல எழுதுனதுக்கு மார்க் போடுற அளவுக்கு பவர் இல்லடா. குள்ளனை விட நீ எப்படி எழுதிருக்க? தெரியலடா. என்னடா நாயகன் வேலு நாயக்கர் மாதிரி பதில் சொல்ற? மச்சான், அவன் தெரியலன்னு சொன்னது அது இல்ல, முன்னாடி உட்கார்ந்திருந்த சண்முகம் பேப்பர் சரியா தெரியலன்னா. டேய் சீரியஸா சொல்றா, 12 மார்க் வருமா வராதா? வரும், ஆனா வராது. பாத்துடா, பிரின்ஸ் இப்படியே பதில் சொல்லிட போறாரு. டிசி தரும், ஆனா தராது. எங்களை சொல்றது இருக்கட்டும், நீ எப்படி எழுதிருக்க? அது வந்து என்னடா பிரியா வராளா? மச்சான், பார்க்காமலே அவ வரான்னு எப்படிடா சொன்ன? அவ வர்றதுதான் இவன் மூஞ்சிலே தெரியுது. ஹாய் பிரி. ஹாய் ஹாய். எக்ஸாம்லாம் எப்படி பண்ணேன்? பிச்சு உதறிட்டேன். இது பேனா எழுதலன்னு உதறுன்னு உதறினேடே, அது சொல்றேளா? அவமானப்பட்டான்டா ஆட்டோக்காரன். என்ன பிரியா கிண்டல் பண்ற? பின்ன என்ன, நான் தான் உங்களை எக்ஸாம் ஹாலில் கவனிச்சுன்னு தானே இருந்தேன். அவரா ஹாலை சுத்திட்டு இருந்த வண்டை தானே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேள். வண்டு காதுக்குள்ள போனா பிரச்சனை வரும் அப்பதான் சொல்லும், அதான் உஷாரா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அசடு காதை முடிந்து பரீட்சை எழுதுறதை விட்டுட்டு பறந்துட்டு இருந்த வண்டை ஃபாலோ பண்ணீங்களா? அடிஷனல் பேப்பர் வாங்கின மாதிரியே தெரியலையே. நானே சீரியல் ரைட்டரா, பல வண்ணம் எழுதுறதுக்கு. நான் சீரியஸ் ரைட்டர். ஒரு வாசகம் எழுதுறாலும் திருவாசகமா எழுதுவேன். என்ன முறைக்கிற? திருவள்ளுவர் அடிஷனல் பேப்பர் வாங்கியா திருக்குறள் எழுதினாரு? சொல்ல வேண்டிய பாயிண்ட நச்சுன்னு 2 லைன்ல சொன்னாரா இல்லையா? அந்த மாதிரி தான் நானும் படிச்சதெல்லாம் பாயிண்டா நடுவில் நிக்காம பாயிண்டா எழுதிருக்கேன். மாப்பிள்ள, நிஜமாவே இவன் நல்லா எழுதியிருப்பானோ? அதான்டா எனக்கும் டவுட்டா இருக்கு. ஆனா இவன் மட்டும் எக்ஸாம்ல பாஸ் ஆகட்டும், அவனுக்கு இருக்குடி ஆப்பு. டயக்ராம் எதுவும் வரைஞ்ச மாதிரியே தெரியலையே. வரையறதெல்லாம் சப்பா மேட்ரு. ஸ்கூல் படிக்கிறப்போ இப்படின்றதுக்குள்ள எம்ஜிஆர் படம், ரஜினி படம், மயில் படம், சீனியர்ஸ் படம் நான் தான் போர்ட்ல வரையவேன். அதையே வரைஞ்சவனுக்கு இதெல்லாம் சப்பா மேட்ரு. குனிஞ்சு நிமிர்றதுக்குள்ள டக்குன்னு வரைஞ்சிருவேன். எங்க நான் குனிஞ்சு நிமிர்றேன், அதுக்குள்ள ஒரு டயக்ராம் வரைங்க. மாப்பிள்ள, ரெடி? 1 2 3. எங்கடா டயக்ராம்? டேய், பேப்பர் பென்சில் எடுக்கணுமா? அதைத்தான் நானும் சொல்றேன். குனிஞ்சு நிமிர்றதுக்குள்ள பேப்பர் பென்சில் கூட எடுக்க முடியாது. நீ என்ன எந்திரன் ரஜினியா மின்னலாட்டமா டயக்ராம் வரையறதுக்கு? என்ன நீ, நான் ஒரு ஃபீலுக்கு சொன்னா அதுக்கெல்லாம் சீரியஸா அர்த்தம் பண்ணிக்கிட்டு. 12 மார்க் வரும்னு சொன்னது ஃபீலா இல்ல பீலாவா? கண்டிப்பா வரும். ஃப்ராடு. என்னாச்சு? 18 மார்க் எடுக்கணும்னு சொன்னேன். நான் மறந்து 12னதும் நீயும் நைசா 12ங்கறியா? பிரியா, என்ன 12 மார்க் எடுத்தா அவங்களுக்கு வயிறே எரியும், 18னா பாடியே எரியும். ஓஹோ. சத்தம் கம்மியா பேசுறது ஓகே தான், அதுக்கு இவ்வளவு கம்மியா பேசினா ஒண்ணுமே கேட்கல. நான் வரேன்னு சொன்னேன். அத சத்தமாவே சொல்லிருக்கலாம்ல. வரேன். நீங்க 18 மார்க் வாங்கினா அப்புக்கும் சரவணனுக்கும் வயிறு எரியும் சொன்னேளே, அதை தான் என்னால் நம்ப முடியல.
இதை தான் நீ கொஞ்சம் அமைதியா பேசியிருக்கணும். சரி நான் வரேன். எதை சத்தமா பேசணுமோ அதை சைலண்டா பேசுற, எதை சைலண்டா பேசணுமோ அதை சத்தமா பேசுற. கிளம்பு, அப்புறம் பேசலாம். 18 மார்க்கு. நீ பயப்படாம போ, வாங்குறோம். 5-18 வாங்குறோம். அம்புட்டும் உனக்காக தான். வரேன். பாய். பாய். நிஜமாவே 18 வாங்கிருவியா? சும்மா லுலுலாய் பிரியாவை ஏமாத்தின. டேய் உண்மையை சொல்லுடா. அட, பிரியாவுக்கு நான் கொடுத்த அல்வாவை உண்மையினே நம்பிட்டீங்களா? அல்வா அவளுக்கு கொடுத்தியா இல்ல எங்களுக்கு கொடுத்தியான்னு தெரியலையே. மச்சான் பரவாயில்லடா, படிச்சு நல்லா எழுதியிருந்தா ஆமான்னு சொல்லு, நாங்க ஒன்றும் சொல்ல மாட்டோம். என்னடா நீங்க என்னைய போய் சந்தேகப்பட்டுட்டு? நீங்க எல்லாம் பாஸ் ஆகி நாங்கெல்லாம் ஃபெயில் ஆனா ரொம்ப அசிங்கமாயிடும்டா. பேப்பர் வந்தா தெரிய போகுது, அப்புறம் என்ன? எங்களை விட்டுட்டு நீ மட்டும் தனியா பாஸ் ஆகு, அப்புறம் இருக்குடி உனக்கு. வாடா. டேய், இப்படியும் ஒரு நல்ல நண்பர்களா? 18 வரலன்னா அவன் மூஞ்ச தூக்கிப்பா, 18 வந்தா இவனுங்க ஆளையே தூக்குவானுங்க. அதுக்கு முன்னால பெருமாளே அந்த கருடன் அமைச்சு முதல்ல அந்த பேப்பர் கட்டை தூக்குப்பா, நான் தப்பிச்சுப்பேன். உன் லட்சணத்துக்கு கருடன் அனுப்ப முடியாது, காக்காவை தான் அனுப்ப முடியும் இல்லையா? அதுவும் சரிதான்.